தேங்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பரான முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசி வடித்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி முருங்கைக்கீரையை வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், எள்ளு 1 ஸ்பூன், 3 வரமிளகாய் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் வரமல்லி சேர்த்து, முருங்கைக்கீரை 2 கைப்பிடி, கருவேப்பிலை 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி இதெல்லாம் போட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு புளிக்கரைசல் நெல்லிக்காய் சைஸுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பொடி, அதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் ஓட்டி நைஸாகவே ஓட்டிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஓட்டி வச்சுக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த துவையலை சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் செய்யுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த துவையலை சாதத்துடன் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும்.